ஆக்டிவாக வண்டியில் ஒன்று வண்டி ஸ்டார்ட் ஆகுது, வீல் சுற்றவே மாட்டேங்குது அப்படின்னாங்க. கல்வி பார்த்தாங்க பாருங்கடா, பெல்ட் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஓகே, சூப்பர் அப்படி ஆயிடுச்சு. ஸோ வேறு பெல்ட்டு மாற்றணும். ஸோ ரோலர் புஷ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்தாச்சு. செக் பண்ணி பார்த்தா அவங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்ரு மேக்ஸிமம் பெல்ட் மாற்றணும். ஆனால் இவங்க வண்டி எடுத்த வந்து பெல்ட் மாற்றவே இல்லையாம்மா. ஸோ நம்ம பெல்ட்டு மாற்றி விட்ருவோம். ரோலர் புஷில் க்ரீஸ் வச்சு மாட்டிடலாம் எல்லாத்துக்கும். ஸோ இந்த ரோலர் புஷில் அப்பில் பார்த்திங்கன்னா க்ரீஸில் வச்சு மாட்டியாச்சு. அடுத்து இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கட் புஷ் மாட்டணும். இந்த புஷ் வந்தீங்கன்னா எவ்ரி டைம் கிளட்ச் மாற்றும் போது இந்த புஷ் கம்பல்சரி மாற்றியே ஆகணும். இந்த பெல்ட் மாட்டணும். பெல்ட் மாட்டினதுக்கப்புறம் இந்த வீல் உள்ள புஷ் மாட்டிடலாம். இது மாதிரி எப்பயும் போல் இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் வச்சுருங்க. க்ரீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு புஷ்ஷு, அந்த புஷ்ஷு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓரிங் ஒன்று வரும். இந்த ஓரிங் போடணும். ஓரிங் போட்டு இந்த கப் மேலே போட்டுருங்க. அவ்வளோதான், ரோட்டர் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே விட்றாதீங்க, அது பிறகு முக்கியமான ஒன்று இருக்குது. இந்த சென்டரில் இருக்கிற க்ரீஸ் எல்லாம் லைட்டாக தொடச்சிருங்க. இது வேஸ்ட்டை விட்டு நல்லா ஒரு சுற்றினா க்ரீஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஓகேடா. அப்புறம் பெல்ட்டில் இது அந்த க்ரீஸ் பட்டுச்சுன்னா லைட்டாக பெல்ட்டு வலுன்னு போகிற மாதிரி இருக்கும். ஓகேடா, இது ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் தான் இந்த கிளட்சுக்கு நல்லா கிளட்சுக்கு ஏர் பிடிச்சிட்டு இந்த இடத்துல எமர் சீட் போட்டு லைட்டாக தேய்க்கணும். இந்த கிளட்ச் ஷூ நீங்கள் ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே தேய்ச்சிக்கணும் எமர் சீட் போட்டு. மூணு ஷூ வரும், மூணையும் நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா தேய்ன்னு சொல்லி வச்சு அழுத்தி தேய்ச்சிடாதீங்க. ஷூ முடிச்சா அப்புறம் நல்லா தேய்ஞ்சிரும். சும்மா லைட்டாக மேலே போய் தேய்ச்சிங்கன்னா போதும். அடுத்து கிளட்ச் ஹவுசிங்க, இதையும் நல்லா தேய்ச்சி எம்எஸ்சி போட்டு
ஒரு ஏர் பிடிச்சிக்கலாம். ஏர் பிடிச்சிட்டு இந்த கிளட்ச் ஷூவில் இந்த ஸ்ப்ரிங் போடணும். இப்படி மேலே ஒரு கப்பு வரும். கப்பு இது மேலே ஸ்ப்ரிங் போட்டு இது மேலே ஒரு நட்டு போடணும். அப்புறம் இந்த நட்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. இது நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துங்க. அவ்வளோ தூக்கி அப்படியே கிளட்சில் மாட்ட வேண்டியதான். அதுக்கடுத்து இந்த கிளட்ச் ஹவுசிங் தூக்கி மாட்டிடலாம். இதுக்கு ஒரு நட்டு. கிளட்ச் பெல்ட் லூஸாக இருக்குன்னு கேட்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணால் பெல்ட்டு டைட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது பெண்டாக்ஸலோட கப்பு இதையும் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பெல்ட் மாட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பெல்ட் மாட்டியாச்சு. அடுத்து நீ கிளட்சி வரத்துக்கு மாட்டிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆயில் அடிச்சு விட்ருங்க. கொஞ்சம் அடிச்சுட்டு அப்புறமா மாட்டுங்க. ட்ரெஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இதுக்கெலாம் ஆயில் விட்டு தான் மாற்றுறோம். ஏன்னா அப்போ தான் கிக்கர் கொஞ்சம் சப்போஸ் பேட்டரி செல்ஃப் எடுக்கிறனாலும்
கிக்கர் அடிக்கிறப்ப கிக்கர் ஈஸியாக ரிட்டன் ஆகும். சம்டைம் அப்படியே எல்லாம் ஸ்ட்ரக் ஆகி கீழே நின்றோம். அவ்வளோதான், உயிராக போயிடும் திருப்பி அதை ரிட்டன் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே. அடுத்து கிளச்சு ஒருத்திக்கு மாட்டலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிக்கர் மாட்டியாச்சு. சரி, கிளச்சுக்கு ஒரு மாட்டியாச்சு. நீ கிளச்சுக்கு ஒரு சுற்றி போர்டெலாம் போட்டு வெயிட் பண்ணிடலாம். போர்டெல்லாம் லைட் பண்ணிடலாம். Okay friends, thanks for watching.